ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா மருதால் பாதிக்கப்பட்ட பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணோட அம்மா எப்படியாச்சும் கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன். உடனே அந்த லேடி கார்த்திக்கிட்ட உண்மையை சொல்லலான்னு போகும்போது அதுக்குள்ளே கார்த்தி எங்கேருந்து போயிடுறாங்க. ஐயோ, எங்கே தானே கார்த்திக் தம்பியை பார்த்தோம், எங்கே போனார்னு தெரியலையே அப்படின்னுட்டு மண்டபத்துக்குள்ளேயே தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே இடத்துல தான் மரத்தோட அடியாட்கள் 2 பேரும் இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கார்த்தி மயிலோட பேசிட்டு இருக்கிறத அந்த லேடி பார்த்துட்டு, கார்த்திக் தம்பி இங்கே தான் இருக்காரு, எப்படியாச்சும் உண்மையை சொல்லி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு அந்த லேடி கார்த்திக்கிட்ட வரலான்னு எடுக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா இதை மருது கவனிச்சிடுறாங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறா, ஒரு வேளை இவளோட பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருச்சு போல இருக்கே, அதை சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் மண்டபத்துக்கு வந்திருக்கா. இது நடக்கவே கூடாது, இந்த கார்த்திக்கு இந்த ஒரு விஷயம் போதும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அடியாட்களை கூப்பிட்டு, இங்கே பாருடா, அந்த லேடி நம்மளுக்கு எதிர்ப்பானவை, எப்படியாச்சும் அவளை தூக்கிடுங்க அப்படின்னதும் சரிண்ணா அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் ஆமாம் யார்மா, உங்களை யார் இன்வைட் பண்ணா அப்படின்னதும், தம்பி நான் கார்த்திக் தம்பியை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஓஹோ அப்படியா, சரிம்மா நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிற இடத்துல வெயிட் பண்ணுங்கள், கார்த்திக் சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு அப்படின்னதும் உடனே அவங்கள நம்பி அந்த லேடியும் போகிறாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு மயக்க ஸ்ப்ரே அடித்து அவங்க ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. நேராக நம்ம மருதுக்கிட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டான்னா அப்படின்னதும், இங்கே பாரு, இந்த கல்யாணம் முடியும் வரைக்கும் அந்த பொம்பளை வெளியில் வரக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும், புரியுதா அப்படின்னதும் சரிண்ணா அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து அந்த லேடிக்கு பாதுகாப்பாக போயிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா மருது நம்ம மயில் சந்திரா ஃபோனை திருட்டுத்தனமாக ஃபோன் போட்டு சிவனாண்டிக்கிட்ட முருகு இருக்கிற இடத்த கேட்டிருப்பாங்க சந்திரா குரலில். ஸோ அந்த விஷயத்தை நம்ம மயில் கார்த்திக்கிட்ட சொன்னதும் உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முருகனை அடித்து வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தோம்னா கரெக்டாக சிவனாண்டி முருகனை போட்டு தள்ளலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு கார்த்திக் போய் நம்ம சிவனாண்டியையும் முத்துவேலையும் அடினா அடித்து நம்ம முருகனை காப்பாற்றிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், சரியான டைம் பார்த்து வந்துட்டீங்க, நீங்கள் மட்டும் சரியான டைமுக்கு வரலன்னா இன்றைக்கி நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், ஏன்னா என் உயிரை காப்பாற்றணும் உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னதும், இங்கே பாரு, நீ எதுவுமே பண்ண வேணாம், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணால் போதும், அந்த மருது சிக்கிக்கணும், அவனால் நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை கெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னதும், சரிங்க இப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே பாரு, என் ஒய்ஃபுக்கும் அவனுக்கு தான் இப்போ கல்யாணம் நடக்க போகுது, நீ மண்டபத்தில் எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னதும், கண்டிப்பாக சார், நான் அவன் கூட சேர்ந்து இப்படிப்பட்ட பாவங்களை பண்ணதால தான் இன்னைக்கு கடவுள் எனக்கு உயிர் போகிற நிலைமை உங்களை காப்பாற்ற அனுப்பி இருக்காரு, நான் இது கூட உங்களுக்கு பண்ணலைன்னா எப்படி சார், வாங்க போகலாம் அப்படின்னுட்டு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம முருகன் கார்த்தியை அழைச்சிட்டு வராங்க. உடனே நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சிவனாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே சிவனாண்டி, சொல்லு சந்திரா, இங்கே பாருங்க, சரி பொண்ணு மாப்பிள்ளையும் மனம் எடுக்க அழைச்சிட்டு வர போகிறாங்க, இதான் கரெக்டான டைமுங்க, ஆமாம் அந்த முருகன் கதையை முடிச்சிட்டிங்களா அப்படின்னதும், இல்லை சந்திரா எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னதும், என்ன சொல்கிறீங்க, ஆமாம் சந்திரா அப்படின்னுட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சிவனாண்டி, ஏங்க நீங்கள் அந்த முருகனை மறைச்சி வச்சிருக்கிற இடம் எனக்கே தெரியாது, பின்ன எப்படி அந்த கார்த்திக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது என்ன சொல்ற சந்திரா, நீ தானே ஃபோன் போட்டு முருகனை எங்க மறைச்சு வச்சிருக்கன்னு கேட்டேன், அப்போ நான் சொன்னல அப்படிங்கிறது என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, வைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க, நான் எப்போ ஃபோன் பண்ணேன் அப்படின்னதும் உடனே சிவனாண்டி, இல்லை சந்திரா நல்லா உன் ஃபோனை செக் பண்ணி பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ஃபோன்ல இருந்த ஒரு கால் வந்துச்சு, அப்படியே அச்சியஸ்லாம் நீ பேசின மாதிரியே பேசினாங்க, அதனால நானும் இருக்கிற இடத்த சொல்லிட்டேன் அப்படின்னதும் உடனே ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம சந்திரா. மயில் வந்தது உடனே நம்ம சிவனாண்டிக்கிட்ட, ஐயோ இந்த மயில் தாங்க என் குரலில் பேசி உங்ககிட்ட உண்மையை போட்டு வாங்கியிருக்காச்சு, எல்லாம் பக்காவாக திட்டம் போட்டு எல்லாமே சொதப்பிடுச்சு, இப்போ அந்த கார்த்தி முருகனை மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு வந்தா எல்லாமே சொதப்பிடுமே, இப்போ எனக்கு படுறது அப்படின்னதும், இங்கே பாரு சந்திரா, எங்களால் அவனை தடுக்க முடியலை, என்னையும் சித்தப்பாவையும் அடித்து போட்டுட்டு இப்போ நேராக மண்டபத்துக்கு தான் வரா, நீ தான் ஏதாச்சும் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னுட்டு சிவனாண்டி ஃபோனை வச்சதும் சந்திரா செம்ம டென்ஷனில் இருக்காங்க.
எப்படியோ அந்த கார்த்தி வாரத்துக்குள்ள ரேவதி கழுத்துல தாலி ஏறணும் அப்படின்னுட்டு உடனே சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, அக்கா நீ இப்போ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியா, எப்படியாச்சும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மனமெடுக்கி வர சொல்லி மருத நம்ம ரேவதி கழுத்துல தாலி கட்ட சொல்லு அப்படின்னது. ஏய் ஏன் அவசரப்படுற, எவ்வளவு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னது. ஐயோ அக்கா புரியாம பேசாத, இப்பன்னு பார்த்து அந்த கார்த்தி மண்டபத்துல இல்ல, அவ இதை தடுக்கிறதுக்கான வழியை நோக்கி போயிருக்கா, அதுக்குள்ளாவும் வந்தா அவ்வளோதான், கல்யாணம் நின்று போயிடுக்கா. என் பேச்சை கேட்டேன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி நாம பார்த்த மாப்பிள்ள ரேவதி கழுத்துல தாலி கட்டுவான், அதனால உடனே அவங்க 2 பேரையும் மனமெடுக்க வர சொல்லு, அவன் வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னதும். ஆமா சந்திரா நீ சொல்றது சரிதான், இப்போ வேணா ஃபோன் போட்டு இப்போ வேணா ரேவதியையும் மருதையும் மனமெடுக்க வர சொல்றான் அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரி ரோகிணி இனி நல்ல நேரம் தான், போய் ரேவதியை கூட்டிட்டு வா அப்படின்னதும் ரோகிணி போய் ரேவதியை கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் மருதும் வராங்க. அங்க பார்த்தோம்னா ஐயர் வந்து மந்திரம் சொல்லும் போது, அக்கா என்னக்கா ஐயர் பாட்டுக்கு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு இப்போதைக்கு நமக்கு நம்ம பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், அவ்வளோதான், நீ என்ன பண்ணுவ எது பண்ணிய தெரியா, போய் ஐயர்கிட்ட மந்திரம்லாம் வேணாம், மருது கையில தாலியை கொடுத்து கட்ட சொல்லு அப்படின்னதும் சரி அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரி, ஐயரே நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை கையில தாலியை கொடுங்க, பொண்ணுக்கு தாலி கட்டட்டும் அப்படின்னதும். இருங்கோமா மந்திரம்லாம் சொல்ல வேணாமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்க கொடுங்க அப்படின்னதும். சாமுண்டீஸ்வரி இப்போ எதுக்கு நீ இவ்வளோ அவசரப்படுற அப்படின்னு இந்த பக்கம் ராஜராஜ சத்தம் போடுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னதும் உடனே ஐயரும் சரின்னுட்டு நம்ம மருது கையில தாலியை கொடுக்குறாங்க. அப்போ ரேவதி எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, என்ன இது கார்த்திக் மாமாவை காணுமே அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டாக மருது வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்டலான்னு போகிறாங்க. அப்போ சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்பாடா இந்த கார்த்தி இங்கே இல்லைன்னு பார்த்தோன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணோட அம்மா ஓடி வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னதும் இதை பார்த்த மருது செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க, என்ன இது இவன் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்னம்மா இது தாலி கட்டுற டைமை பார்த்து நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும், இங்கே பாருங்கம்மா நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்களே மாப்பிள்ளை, இவன் பொல்லாதவன், என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு பல பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்தவன், இவனை போய் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க. அப்போ சந்திரா வந்து, ஐயோ இவளோட பொண்ணும் இவனால் பாதிக்கப்பட்டிருக்கு போல இருக்கே அப்படின்னு சந்திரா அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. என்னம்மா அந்த கார்த்தி சொல்லி வந்து நாடகம் போடுறீங்களா அப்படின்னதும் உடனே அந்த லேடி, இங்கே பாருங்கம்மா நான் சொல்கிறது அத்தனையும் நிஜம், இவன் கெட்டவைங்கிறதுக்குரிய ஆதாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது, வேணும்னா என் பொண்ணு இவனால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காமா, இப்போ தான் அவளுக்கு சுயநினைவே வந்துச்சு, அந்த உண்மையை கார்த்திக் தம்பிக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே யாரோ என்னை கட்டி போட்டுட்டாங்க, ஒரு வழியாக நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க. எப்படியோ நம்ம கார்த்தியும் முருகனை அழைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்க.